ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது லோகா சாப்டர் 1 சந்திராவுடைய ஆஃபிஷியல் ட்ரெய்லர் தான். போன வீடியோவில் நாங்கள் வந்து அந்த படத்தோடைய ஃபஸ்ட் சிங்கிள் அந்த சிங்கிளை பார்த்துருந்தோம். அதை தொடர்ந்து இப்போ நாங்கள் ட்ரெய்லர் டிசைட் பண்ணிட்டேங்க, ட்ரெய்லரே பார்த்துடலாம், இதுக்கு நாளைக்கு ஒரு வெயிட் பண்ணணும். ஸோ இன்றைக்கி சாயந்தரம் தான் ரிலீஸ் பண்ணாங்க. அண்ட் நம்ம கல்யாணி பிரியதர்ஷன், அதுக்கப்புறம் நஸ்லின், இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்ச படம் தான் அது. அண்ட் டாமினிக் அருண் இந்த படத்தை டிரெக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் அலாங் சைட் ஜெக்ஸ் பிஜாய் இதுக்கு மியூசிக்கும் பண்ணியிருக்காரு. ஸோ ஸ்ட்ரைட்டாக இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு வந்துடலாம். பார்த்ததுக்கு அப்புறம் இதுக்கு ரிலேட்டான விஷயங்களை பேசிக்கலாங்களா? ஸோ ரெடி, 3, 2, 1 and here we go. ഓ എന്നാ ഹൊറർ ഫീൽ ധരിച്ച് കല്യാണി വിളിപ്പിച്ചേ. എന്തെങ്കിലും പ്രശ്നമുണ്ടോ? മൂപ്പര് പറയും നിനക്കൊരു ക്വാളിറ്റി ഇല്ല, അവളോ 4K ക്വാളിറ്റിங்க ட்ரெய்லர். ഒരു ലോ പ്രൊഫൈൽ മെയിൻറ്റെയിൻ ചെയ്യും. പ്രശ്നങ്ങളൊന്നും പോയി ചാടരുത്. ഒരു ഫ്ലിങ്സിൻ പിടി നിന്നെ கண்டறியலன்னு எனக்கு அந்த ஆப்ஷன். எங்கள் அப்பா சொல்லுவார், உலகத்தில் 2 விதமான பொம்பளைங்க இருப்பாங்கன்னு. ஒன்று நல்லவங்க, எங்கள் அம்மா സാൻഡി, இன்னொன்று ഡകാറുണ്ട്. നമ്മൾ കാണുന്ന പോലെ അല്ല ആൾക്കാർ. ഇവളാ എന്താ എന്നൊന്നും നമുക്ക് ശരിക്കും അറിയ പോലുമില്ല. സാധാരണ കൂടി അല്ലോ നല്ലോണം സിക്കത്തിന് Men deal with men. No woman needed. Understand? வாவ் dialogue. ഇസണം പറക്കൂടാ. മിത്ത്, ഐതിഹ്യം എന്നൊക്കെ നിങ്ങൾ വിചാരിക്കുന്ന എത്രയോ കാര്യങ്ങൾ ശരിക്കുള്ളതാണെന്നറിയാം. പിന്നെ ഷോട്ട് അത് AI இல்ல VFX Chapter 1 Chandra, டாமினிக் அருண். എന്നെ ഇപ്പം എന്തിനാ ഇങ്ങോട്ട് വിളിപ്പിച്ചേ? എന്തെങ്കിലും പ്രശ്നമുണ്ടോ? മൂപ്പര് പറയും Malayalam cinema is very far ahead. So August 20th இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. Oh my god, that's what I'm மென்ஷனிங் இட்டுங்க. எனக்கு வேறு வார்த்தை வர மாட்டேங்குது, இன்னும் வளரன்னு கூட தெரிய மாட்டேங்குது. இந்த ட்ரெய்லர் வந்து 4K கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ரொம்ப ஹை குவாலிட்டியில் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு வந்து புரியும் இதோடைய ரியலிஸ்டிக் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்க்ரீன் பிளே, என்டையர் விஷுவல்ஸ், கலர் கிரேடிங் கம்ப்ளீட்டாங்க ஹோல்சம் ட்ரெய்லருங்க. ஆஃப்டர் வெரி லாங் டைம் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஹோல்சம் ட்ரெய்லர் நான் பார்க்குறேன். அண்ட் மலையாளம் சினிமா இஸ் லாங் ஹெட்ங்க. அவங்க எங்கேயோ இருக்காங்க சினிமாவில் வந்து. இப்போ எப்படி லோக்கிவர்ஸ் அப்படி இப்படி நாங்கள் தமிழில் பேசிக்கிட்டு இருக்கோமோ, ஸோ தே ஆர் கிரியேட்டிங் அ டிஃப்ரெண்ட் யூனிவர்ஸ் அண்ட் திஸ் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். அண்ட் அந்த ஒரு போர்ஷனில் எண்டிங்க்கு முன்னாடி 150-40 ஒரு போர்ஷனில் வந்து அந்த மென்ஷனிங் அந்த யாருன்னு தெரியல. இஸ் இட் துல்கர் சல்மான், இஃப் இட்ஸ் டிக்யூ, அதில் வந்து சர்ப்ரைஸே இல்லைங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் டொவினோ தாமஸ், அப்படி இப்படி பல விஷயங்கள் இந்த மாதிரி எனக்கும் நான் இதில் சோஷியல் மீடியா பார்த்ததில் விட தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி ஏதாச்சும், ஏன்னா லாஸ்ட்டில் ஒரு ஒன்று பிடிச்சிட்டு இருந்தார்ல, அது வந்து டொவினோவான்றது தெரியலை. ஆனால் சர்ப்ரைசிங்லி சாண்டி இதில் வந்து ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. மென் வில் டீல் வித் மென், உமன் மூவ், என்ன டயலாக் அதெல்லாம். அண்ட் அதுக்கப்புறம் அந்த இன்னொரு ஷார்ட் இருந்துச்சுங்க, அந்த ஒரு சீனிக் ஷார்ட் ஒன்று கம்ப்ளீட்டாக நேச்சரை பார்த்து அதுங்க ஒரு வால்பேப்பருங்க செட் ஆகும், அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அது வந்து இதில் ஒரு வீடியோவில் அந்த குவாலிட்டினா அந்த மாதிரி தரமான ஒரு விஷயத்தை வந்து மலையாளம் சினிமா இஸ் கிவிங் அஸ் அகெயின். தே ஆர் ப்ரொடியூசிங் சச் அமேசிங் மூவிஸ் அண்ட் பார்த்து கற்றுக்கலாம். அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட வந்து திறமை மற்றும் அந்த ஆற்றல் இருக்குது. இந்த மாதிரியான படங்களுக்கு. ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சூப்பர் நேச்சுரலா இல்லை ஸ்கைஃபி மூவியா, இது எப்படி இதை மென்ஷன் பண்ணுறதுக்கு கூட தெரியல. அந்த அளவுக்கு கல்யாணி பிரியதர்ஷன், ஷி ஹஸ் கிவன் ஹர் பெஸ்ட். அண்ட் நஸ்லின் அலாங் சைட் வித் லைக் ஹர்,
he has done his best. இன்னொரு பக்கம் வந்து her nose pin was the highlighted part and அவனோட ஐலாஷஸ் அடிச்சு சும்மா அந்த ஒரு ரகடான ஒரு விமன் இருப்பாங்கல்ல, ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்க்கவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. லைக் இந்தியன் சினிமாவில் இப்படியான படங்களும் வருது அப்படின்றது பெருமையான ஒரு விஷயம். ஸோ அதை வந்து வி ஷுட் அப்ரிஷியேட் எவ்ரி சிங்கிள் ஷாட் ஆஃப் திஸ் ட்ரெய்லர். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து த பர்சன் ஹூ லைக் எடிட்டட் பர்சன் இதுக்கு வந்து மெனக்கட்டி இவ்வளோ பண்ணி இந்த ட்ரெய்லர் நமக்கு தந்தவருக்கு பெரிய ஒரு க்ரெடிட்டை கொடுக்குறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் அதில் வந்து எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா, ஸ்டார்டிங்கே ஒரு எனக்கு தெரிஞ்சு ஹீரோ இவங்க பின்னாடி போகிறாங்க. அதுக்கப்புறம் தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த லவ் ஸ்டோரி எப்படின்றது தெரியலை. நான் நினைக்கிற மாதிரி அந்த ஹீரோ வந்து கல்யாணி பின்னாடி போகிறார்ல, அதுக்கப்புறம் அவங்க அந்த ஃபைட் சீன்ஸாக பார்க்கும்போது இவங்க ஒரு அள்ளி விடுது இல்லை, அந்த சீன்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. அண்ட் இஃப் இட்ஸ் டிக்யூ அந்த லாஸ்ட் அந்த மென்ஷனிங் பர்சன் அது டிக்யூ இருந்தால் இட் வில் பி அ பிளாஸ்ட். எனக்கு அது மாதிரி தான் சொல்ல முடியும். அண்ட் கம்ப்ளீட்லி திஸ் மூவி இஸ் கோன் பி அ விமன் சூப்பர் ஹீரோ மூவி. இதுதான் ஹைலைட்டடான ஒரு வார்த்தை, இது வேறு எதுவும் இல்லை. அந்த ஃப்ரேமெல்லாம் ஒவ்வொரு ஃப்ரேம்ஸையும் பார்க்கும்போது ஒரு ஹீரோயின் சென்ட்ரிக் மூவியாக இருந்தால் அந்த ஹீரோயினுக்கு வந்து கம்ப்ளீட்லி அது அப்படியே அவங்களுக்குன்னே இருக்கும். அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள், தே ஹவ் செட் அன் எக்ஸாம்பிள்னால் அது இந்த மூவி. ஸோ நல்ல நேரத்துக்கு இப்போ நான் பார்த்தேன். பிகாஸ் போனதுலேயே லைக் அந்த ப்ரோமோ வீடியோ நான் பார்த்தேன் அந்த சாங்கில், அதுவே எப்படி இருந்துச்சு. அப்புறம் சரி ஓகே பார்க்கலாமேன்னு இதை எடுத்து பண்ணது பெரிய நல்ல ஒரு விஷயமா போயிடுச்சு. அண்ட் ஐம் ரியலி ஹாப்பி. அண்ட் ஒவ்வொரு இடத்துல கோஸ் பம்ப்ஸுங்க. ஏன்னா லைவ்லி நாங்கள் வந்து ஹாலிவுட் மூவிஸ் பார்க்குறது வேறு, அது ஒரு டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட். பட் இன் இந்தியன் சினிமா லைக் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்க்கும்போது லிட்ரல் கோஸ் பம்ப்ஸ். அண்ட் ஐம் ரியலி ப்ரவுட் ஃபார் த டிரெக்டர் டாமினிக் ஆரோன். இது கண்டினியூ ஆகுன்ற ஒரு இது ஒன்று இருக்குது. ஸோ சாப்டர் 1 சந்திரா அப்படின்ற ஒரு இந்த பேரில் வச்சுருக்காங்க. அண்ட் ஆனால் வேறு எதுவும் இல்லை. இதுக்காகட்டு ஐம் லீவிங் டு யூ கைஸ். ஸோ உங்கள் கமெண்ட்ஸில் வந்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் விட்டுருங்க, அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். என்னோடய கருத்துக்களை சொல்லிட்டேன், இதை தாண்டி எதுவுமே இல்லை. உங்களுக்கு என்னோட கண்ட்ராஸ்டிங்காக லைக் கமெண்ட்ஸ்க்கு கண்ட்ராஸ்டிங்காக இருந்தால் அதையும் நீங்கள் சொல்லுங்கள், அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அடுத்து எந்த ஒரு வீடியோக்கு நான் வந்து ரியாக்ட் பண்ணணும் இல்லை நான் இதை பற்றி யார் சேர்த்து பேசணும் இருந்தால் கூட கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக எடுத்து நான் பண்ணுறேன். அண்ட் திஸ் இஸ் சிம்பிளி ஹாரி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.